இன்றைக்கி பி அ டூவர், செய்பவர்களாக இருங்கள். அதான் அந்த பாட்டு இருக்குல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. பேச்சில் அல்ல, செயலில் நன்றே. Obedience to God's will is the test of true faith in Christ. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு தேர்வு, பரீட்சை, சோதனை, இதெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையான விசுவாசத்திற்கான ஒரு சோதனை. இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் உண்மையான விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்வீர்களா அல்லது உங்களுடைய இஷ்டத்தின்படி செய்வீர்களா? இதுதான் தேவனுடைய சித்தம் என்றால் தேவனுடைய இஷ்டம், உங்களுடைய சித்தம் என்றால் உங்கள் இஷ்டம். நமக்கு இப்போ பேச்சு மொழியில் என் இஷ்டத்துக்கு நான் எது வேணால் பண்ணுவேன், எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, நான் என்ன வேணால் செய்வேன், எந்த நாயை என்னை பற்றி பேசக்கூடாது, நான் எப்படி வேணால் ட்ரெஸ்ஸு போடுவேன். இந்த பொம்பளை பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் மண்டையில் ஏறி இருக்கும். இன்னும் எப்படி அலங்கோலமாக போடலாம், இதை மட்டும்தான் நினைக்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். வேறு எதுலேயுமே சுதந்திரம் வேண்டாமா உங்களுக்கு? இதை மட்டும்தான் சொல்கிறாங்க. The test is not words saying Lord, Lord and failing to obey his commandments. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீட் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம் பிரதர், சோத்திரம், ஏசப்பா, அப்படி எதுக்கு எடுத்தாலும் மூச்சுக்கு 300 தரம் கடவுளே, ஏசப்பா, ஆண்டவரே, கர்த்தாவே, எந்த கர்த்தாவே எங்கன வரையும் பின்ன நோக்கியா இஷ்டத்துக்கு நடக்கும். அது மாதிரி தான் நடக்கும். The test is not words. அந்த பரீட்சை என்பது அல்லது அந்த சோதனை என்பது கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வதல்ல, சொல்லியும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவதல்ல. How easy it is to learn a religious vocabulary, even memorize Bible verses and religious songs and yet not obey God's will. ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்வது, பிரசங்கங்களை அப்படியே வாய் பழந்து கேட்பது, தேவனுடைய வசனங்களை மனப்பாடம் பண்ணுவது, பாடல்களை பாடுவது, எப்படி நடந்து கொள்ளும் என்ற முறைமைகளை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்வது, அப்படியெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது ரொம்ப 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 ஈஸி, வெகு எளிதாக. தேவனுடைய சித்தம் இதென்று தெரிந்தும் தேவனுக்கு சொல்கிறபடி கேட்குறதே கிடையாது. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் செய்வாங்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நம்ம அதை கொடுக்கலன்னா என்ன ஆகும்? மூஞ்சியை வச்சுக்கிடும். இது எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதான் சுபாவம், இயல்பான ஒரு பண்பு, அதான் சுபாவம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இயல்பான பண்பை நீக்குவது யாருடைய வேலை என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் வேலை. When a person is truly born again, ஒருவன் மறுபடியும் கிறிஸ்துவிலே பிறக்கும்போது he has the spirit of God living within. அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் கதவில் வாசற்படுகின்றேன் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அப்படி சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எனக்கு என்ன சிந்தனை? நான் அவற்றுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். இன்றைக்கு நாம் குற்றுயிரும் கொலை உயிருமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்காண்டா, ஒருத்தனை கழுத்தை வெட்டி ரோட்டில் போட்டுருப்பான், துடிச்சுக்கிட்டே கிடப்பான், பார்த்துறீங்களா? இன்னும் 10 நிமிஷத்தில் சாக போகிறான், ஆனால் உயிர் இருக்குது. இந்த மாதிரி அரை குறை உயிரோடு இருப்பதற்காக நான் வரவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்கு வந்தார் என்றால், நான் உங்களுக்கு உயிரை கொடுக்கவும், நான் அவற்றுக்கு ஜீவன் உண்டாகவும், அந்த உயிர் முழுமையாக இருக்கவும், நல்லா செழித்து ஓங்கி எல்லா விதத்திலும் புஷ்டியுமாய் இருப்பதற்காக நான் வந்தேன் இந்த உலகத்தில். ஆனால் இன்னும் ஒன்றும் புஷ்டியுமாய் காணவையே. எல்லாம் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பையும் சுதந்திரத்தையும் கொடுக்க தான் உலகத்தில் வந்தார். ஆனால் நான் பார்க்குறேன், ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. சர்ச்சில் பார்த்தா எல்லாம் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு அந்த ஒரு வருத்தம் இந்த ஒரு வருத்தம் இப்படி தானே இருக்கான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் பரிபூரணப்படவில்லையே. ஏற்கனவே முன்னே இருந்தப்பே நம்ம நல்லா இருந்தோமே, இப்போ ஒன்றுமே இல்லையே. முன்னே இருந்த மாதிரியாவது நல்ல அன்பாக இருந்தோம், இப்போ கிறிஸ்துவுக்குள் மாறின பிறகு அன்பே இல்லையே. தன்னுடைய சொந்த சகோதரனை வீட்டுக்கு அழைப்பதற்கு அன்பில்லை, தன்னுடைய சொந்த சகோதரனை திருமணத்தை அழைப்பதற்கு அன்பில்லை. அதுக்கு நீ கிறிஸ்தவனை மாறாமலே இருந்திருக்கலாமே. கிறிஸ்தவனை மாறினி என்னத்தை பிடிங்கிட்ட? எதுக்கு டெய்லி பைபிள் படிக்கிற? எதுக்கு சர்ச்சுக்கு போகிற? எதுக்கு பாடல் பாடுற? எதுக்கு? எதுவுமே இல்லையே. ஏன்னா நீ மறுபடியும் பிறக்கவில்லை. எப்பொழுது நீ மறுபடியும் பிறக்கிறாயோ அப்பொழுது உனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவார்.
அப்பொழுது நீ புதிய மனிதனாக இருப்பாய். அப்பொழுது உனக்கு முழு ஜீவன் இருக்கும், நிறைவான உயிர். குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்க மாட்டீர்கள். நான் அவற்றுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு இயேசு சொல்கிறார். இன்னைக்கு காலையில் அந்த வசனம் தான் என் மனசில். அப்போ நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ஆவியானவர் இல்லாமல், உயிர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று நம்ம என்ன படித்தோம்? சாரி, வி ஆர் டெட். மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் செத்துட்டோங்க, இனிமேலாம் நாங்கள் வர முடியாது. ஆமாம், உங்களை பொறுத்தவர்கள் நாங்கள் மரணம் அடைந்து விட்டோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். அப்போ நாம் கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே வாழ்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த உலகத்தை அனுபவித்தவர்கள் என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? கடந்த 100 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளில் கிறிஸ்துவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள் எங்காவது தோல்நடிக்கிறார்களா? இந்த உலகத்தை பின்பற்றி விட்டு, கிறிஸ்துவை விட்டு விலகி உலகத்தை பின்பற்றி போகிறவர்கள் எல்லாரும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். When a person is truly born again, he has the Spirit of God living within. The Spirit enables him to know and do the Father's will. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை தெரிந்து கொள்ளவும் பிதாவினுடைய சித்தத்தை செய்யவும், நம்ம அப்பா சொல்கிறபடி கேட்கவும் அப்படின்னு அர்த்தம், நம்மளை தயார்படுத்துகிறது. இல்லைன்னா கேட்க மாட்டான். அறிவு வந்தால் தான் அப்பா சொல்கிறத கேட்போம். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க தெரிந்திருக்கும் போது, உங்களையெல்லாம் படைத்த பரம பிதாவானவர் உங்கள் எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கிறவர் உங்களுக்கு அதிகமாக அதை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஏன் அந்த விசுவாசம் வரல? அந்த விசுவாசத்தை அடைந்தவர்கள் எல்லாரும் பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இம்மையிலும் மறுமையிலும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நம்முடைய நோக்கம் என்னன்னா, தேவனுடைய நோக்கம் இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் போதும் மறுமையிலே நீங்கள் அடையும் போதும் முழுமையான வாழ்க்கையை அடைய வேண்டும். உங்களாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதான் சொல்கிறார், உன்னாலே இந்த பூமியின் குடிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு தேவனுடைய வசனம் சொல்லு. நீ பிச்சைக்காரனாக இருந்து நீ பூமியின் குடிகளை ஆசீர்வதிப்பியா? நீ மகாபரிய ராஜாவாக இருந்து பூமியின் குடிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். இதை சிந்திப்பதே இல்லை. இப்பேற்பட்ட வாக்கு தத்தத்தை சொன்னவர் அவர் மனம் மாறுவாரா? எப்பேற்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய காத்திருக்கிறார். மனமாற மாந்த நீரல்ல, மன வேண்டுதல் கேட்கிறீர். எல்லா விதமான வேண்டுதல்களையும் கேட்கிறார். அவர் மனம் மாறவே மாட்டார். கொடுத்த ஆசீர்வாதம் கொடுத்ததுதான், கொடுத்த வரம் கொடுத்ததுதான். உங்களை ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் இந்த உலகத்திலே வைத்து உங்களாலே அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து நிற்கும்போது நாம் எப்பேற்பட்ட முழுமையான ஒரு வாழ்க்கையை உடையவர்களாக இருப்போம். ஐ கேம் இன் டு திஸ் வேர்ல்ட் டு கிவ் லைஃப். லைஃப்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று உயிர், இன்னொன்று வாழ்க்கை. நான் அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கவும் அந்த வாழ்க்கை நிறைவாக இருக்கவுமே இந்த உலகத்திலே வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும், நான் அவருக்கு உயிரை கொடுக்கவும் அந்த உயிர் பரிபூர்ணமாக இருக்கும், நிறைவாக இருக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக அவர் வந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருக்காக நீங்கள் என்ன செய்றீங்க? முழங்கால் படித்து அவர் சொல்கிற சித்தத்தின்படி நடக்க வேண்டியது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய சித்தமே. உந்தன் சித்தமே செய்வேன், எந்தன் சித்தம் வெறுத்திடுவேன். இதான் நம்முடைய முழு சரண்டர். God's love is in his heart motivates him to obey God and serve others. தேவனுடைய அன்பு உங்களுடைய உள்ளத்திலே இருந்து தேவனுக்கு கீழ்ப்படியவும் மற்றவர்களுக்கு உதவியான காரியங்களை செய்யவும் ஊழியம் செய்யவும். மற்றவர்களுடைய தேவைகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது நிறைவடையும் என்றால், யாரெல்லாம் குறைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவுவதில் தான் அன்பும் மகிழ்ச்சியும் இருக்கு. உங்களை கொடுக்கும் இடத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்?
உங்களுடைய பரமபிதா பூரண சற்குணராய் இருப்பது போல, ஒரு குறைவும் இல்லாமல் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேராக வந்து சொன்னார், இங்கே வாங்க, 2 பேர் வாங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா தப்பாக மொழிபெயர்த்துட்டாங்க, கரெக்டாக மொழிபெயர்த்து சொல்கிறேன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பேன். இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்கிறார், அதான் அர்த்தம். ஆனால் பேசிவ் வாய்ஸில் போட்டு அதோட அர்த்தத்தை மழுங்கப்படிட்டாங்க. அப்போ கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா யார் கொடுப்பா அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும். தமிழ் அதனால தான் இன்க்ளூசிவ் ப்ளூரல் இருக்கும். தமிழில் வந்து ஆக்டிவ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். யார் சொன்னான்றது தெளிவாக சொல்லு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பேன்னு இயேசு சொன்னார். இயேசு சொன்னதை மாற்றுவாரா? நான் அப்போல்லாம் சும்மா சொல்லிட்டேன்யா அப்படின்னு சொல்லுவாரா? சொன்னது தான். அவருடைய வாயில் வார்த்தை வருதில்ல, அது ஜீவனுடையது. அதான் அன்றைக்கி இந்த இவர் சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. டாக்டர் பால், புட்டி பால் என்ன சொன்னார்? எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? லாசர் கூட செத்த எல்லா பேரும் எழுந்து வெளியே வந்திருப்பான். பர்டிகுலராக சொல்கிறார், லாசருவே எழுந்து வெளியே வா. அப்போ லாசரு மட்டும் வரான். அவருடைய வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு, அவருடைய வார்த்தைக்கு உயிர் உண்டு. அதனால் சொல்கிறார், God's love in his heart motivates him and obey God, to obey God and serve others. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வாருங்கள். தேவன் உங்களை மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் உங்களை வைத்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? மிகுந்த ஆசீர்வாதமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அப்பொழுதுதானே கொடுக்க முடியும். Words are not a substitute for obedience and neither are religious works. நீங்கள் வாயின் வார்த்தையினாலே பேசுவது கீழ்ப்படிவதற்கு சமமாகாது. அந்த ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவான்ல, ஐயா மகாபிரபு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான்ல. உடனே அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு ஒரு 10 பவுன் செயின் எடுத்து போடுறா அப்படிமா. ஐயா தர்ம பிரபுவே நீங்கள் தான் தெய்வம், ஐயா அவனுக்கு ஒரு 50 பவுன் செயினை போடுறான். அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். ஐயா செயின் தரேன் நீங்கள் கொடுக்காம இருக்கீங்க, நீ மகாபிரபுன்னு சொன்னால் நான் என்ன மகாபிரபா? வார்த்தைக்கு வார்த்தை சரியாக போச்சு போயாமல்ல. பேசுவது தேவனை குறித்து மட்டும் பேசிக்கொண்டே இருப்பது கீழ்ப்படிவதற்கு சமமாகாது. And neither are religious works. Preaching, casting out demons and performing miracles can be divinely inspired, but they give no assurance of salvation. மகா ஊக்கமாக ஜெபிப்பது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் வெறுமோ சொல்வதைக்கிறேன். ஏன் அப்படி குரலை மாற்றி மாற்றி பேசுகிற? குடிச்சிருக்கியா? நிறைய பிரசங்கியார்கள் வீட்டில் ஒன்று பேசுவான், வெளியில் ஒன்று பேசுவான். ப்ராடு பண்ணுறதுக்குன்னே குரலை மாற்றி மாற்றி பேசுவான். ஏன் இப்படி பேசுகிறேன்? எப்பொழுதும் பிள்ளைகளிடத்திலே பேசுவதை போல் பேசினான்னு எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அவர் பேசினது. எப்பா நாங்கள் உங்கள் இடத்துல வந்து உட்காந்துருக்கோம்ப்பா, எங்களையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அப்பா நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இது ஜெபம், அருமையான ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய பேராவாதே. இப்படி ஜெபம் பண்ணுறான். எதுக்கு இப்படி ஜெபம் பண்ணுறான்? என்னடா ஆச்சு உனக்கு? நம்ம அப்பாட்ட போய் கேட்குறான். இப்போ டென்னிஸ் வந்து அப்பாட்ட, அன்பல்லா அப்பா எனக்கு காலையில் 2 இட்லி கொடுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கான்? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைப்பார் இல்லையா? ப்ரீச்சிங், போதகம் பண்ணுவது திறமையான. அதான் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் நான் வன்மையோடு உங்களிடத்திலே வந்து பேசவில்லை. ஏன்னா அந்த காலத்தில் கிரேக்கர்கள் வந்து அப்படியே ஏதாவது வித்தியாசமாக பேசினான்னா உடனே கூட்டம் கூடிடுவாங்க. ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறாங்க. அந்த ஃபெலிக்ஸ் கூட சொல்லுவான், இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான், ஒரு நாளைக்கு இவனை கூப்பிட்டு வச்சு பேச வைப்போம் அப்படிமா. அந்த மாதிரி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வித்தியாசமான கருத்துக்களை கேட்க ஆசையாக இருப்பார்கள். இன்று மக்கள் அதே மாதிரி தான். வித்தியாசமாக எவனா பேசிட்டான்னா, கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டான்னா உடனே அவன் பின்னாடியே போவோம். அதே மாதிரி போதகம், திறமையாக போதகம் பண்ணுவது, காஸ்டிங் அவுட் டெமான்ஸ், பிசாசுகளை திரத்துவது, இதையெல்லாம், அண்ட் பெர்ஃபார்மிங் மிராக்கிள்ஸ், அதிசயங்களை உண்டு பண்ணுவது, ஆச்சரியங்களை உண்டு பண்ணுவது, கேன் பி டிவைன்லி இன்ஸ்பைர்ட். இவையெல்லாம் தெய்வீகமாக ஒரு ஊக்கப்படுத்துகிற விஷயங்களாக இருக்கலாம். பட் தே கிவ் நோ அஷ்யூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். ஆனால் இவை எல்லாம் ரட்சிப்பு என்ற மீட்பு என்பதற்கு எவ்வித உத்தரவாதத்தையும் கொடுக்காது. நீங்கள் பெரிய ஜப வீரனாக இருக்கலாம், நீ ஏசு அதான் சொன்னார், கிட்டவா என்னடா என்ன நீங்களாம் அங்கிட்டு ஓரமாக போய் தொலைங்க, சரி எங்களை முன்னாடியே நிற்காத அப்படின்னு சொல்லி திரட்டி விட்டார். அவன் என்ன பண்ணான்? கத்துனான், ஆண்டவரே எங்களை தெரில,
நாங்கள் ஜெபம் பண்ணினோம், பிசாசுகளை துரைத்தினோம், அற்புதங்களை செய்தோம், நம்முடைய நாமத்தினாலே என்னென்னமா பண்ணோம். எந்த நாயும் இங்கே வராது, ஓடி போயிடுன்ட்டார். தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். தேவனுடைய நாமத்தினாலே அதிசயங்களை செய்கிறவர்களாக, அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். தினமும் பைபிள் படிக்கும், நல்ல பாடகனாக இருக்கலாம். நம்ம பிரதர் பெபின்னு போடுவார்ல, கடைசியில் அவருக்கு என்ன தலக்கணம் தான் வந்துச்சு, வேறு ஒன்றுமே வரல. மண்டை வீங்கி போச்சு. எனக்கு நல்லா மியூசிக் போட தெரியும், எந்த நாயும் எனக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சர்ச்சில் நான் தான் பெரியவன். இன்னும் 2 பேர் நினைக்கிறான், நான் இல்லைன்னா இந்த சர்ச்சை நாசமாக போயிடும், நான் இனிமேல் இப்போ மியூசிக் போட மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் தான் சர்ச்சையை எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு டாக்டர் என்ன நினைக்கிறாரு, நான் இவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன், அவனுக்கெல்லாம் காசு கொடுத்தேன், கோயில் கட்டுறதுக்கு காசு கொடுத்தேன், கிரானைட் போடுற காசு கொடுத்தேன், கடைசியில் எவனும் எனக்கு ஓட்டு போடல, ஆனால் இனிமேல் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். நீ தேவனுக்காக வருகிறாயா, மனிதர்களுக்காக வருகிறாயா? தேவனுக்காக கொடுக்கிறாயா, மனிதர்களுக்காக கொடுக்கிறாயா? உன்னுடைய பிள்ளைகள் தேவனுக்காக பாடல் போடுகிறார்களா அல்லது மனிதர்களுக்காக போடப்படுகிறார்? அதான் இயேசு சொன்னார், அவர்கள் தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. ஜெபிக்கும்போது என் மகனே மகளே, நீ ஜெபிக்கும்போது என்ன பண்ணு, போய் ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டி கொண்டு உன்னுடைய பரம பிதாவை நோக்கி அந்தரங்கத்திலே ஜெபம் பண்ணு. அவர் உனக்கு பலனை ரூமுக்குள்ளே வச்சு கொடுத்து முடிச்சுட்டு போவார்னு சொன்னாங்களா? வெளியரங்கமாக உலகத்தில் கோடி பேர் பார்க்குற மாதிரி உனக்கு பலன் கொடுப்பார். ஆனால் வெளியில் நீ பிரசங்கம் பண்ணிவிட்டு வெளியில் டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு அற்புதத்தை செய்தேன் அதையும் சொன்னேன்னா உன்னுடைய பலன் அடைந்து தீர்ந்தாயிற்று. கிபிபின்னு மீட்டிங் மியூசிக் போடுறான் சர்ச்சில், நான் தான் பெரிய ஆளுன்னு. அங்கேயே உனக்கு சோழி முடிஞ்சு ராஜா, ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. ஆனால் நான் தேவனுக்கென்று பணிவோடு வாழ்வேன். நீங்கள் அங்கெல்லாம் போகும்போது முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள், பயபக்தியோடு நடந்துக்கங்க, மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். அது பரிசுத்த தேவனுடைய ஆலை. எச்சரிக்கையாக இருக்கும். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் வாய முடிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். Preaching, casting out demons and performing miracles can be divinely inspired, but they give no assurance of salvation. It is likely that even Judah participated in some of or all of these activities, and yet he has not true belief. யூதாஸ் காரியத்து கூடயே இருந்தான். இயேசு செய்த அநேக அற்புதங்களை, அதான் என்ன சொல்கிறாரு, லூக்கா எழுதுகிறாரு, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களை இயேசு செய்தார், அவற்றையெல்லாம் எழுத வேண்டும் என்றால் இந்த புஸ்தகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் அப்படின்னு எழுதுகிறார். அவ்வளவு அற்புதங்கள். நம்ம பார்த்த 15 அற்புதத்துக்கு நம்ம இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகிவிட்டோம். ஆனால் யூதாஸ் காரியத்து நம்மை போல 100 மடங்கு அதிசயங்களை பார்த்தான், அவரோட கூடவே இருந்தான். ஆனால் அவர் உண்மையான விசுவாசியா இல்லையே. யோசனை பண்ணி பாருங்க. It is likely that even Judas participated in some or all of these activities, and yet he was not a true believer. In the last days, Satan will use lying wonders to deceive people. கடைசி காலங்களிலே பொய் சொல்லுகிற அற்புதங்களை உண்டாக்கும் மக்களை தேவனும் சாத்தான் உங்களுக்கு கொடுப்பான். பரிசுத்தவாளன் என்று சொல்லிக்கொண்டு ஒருத்தன் தலையில் கை வைக்கிறது, ஒரு கேசட்டை வச்சு சொருகுறது, பார்த்தியா இந்த கேசட்டை தொட்டவர்களெலாம் குணமாக்கி விட்டார்கள். அப்புறம் பேனா எழுதினவங்களாம் பாஸ் ஆகிட்டாங்கன்னு ஃப்ராடு நம்பர் 1 அப்படின்னு தேவன் சொல்லிக்கிறார். தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்காக இப்படி பொய் சொல்லும் குறிகாரர்களை, மோகன் சி லாசரஸ் போல, தினகரன் போல ஃப்ராடுகளை கண்டிப்பாக தேவன் சாத்தான் உங்களுக்குள்ளே அனுப்புவான். எந்த ஆவியையும் சோதித்து பாருங்கள். எந்த ஆவி இந்த நிமிஷத்திலே தேவனுடைய பிள்ளையாக இருந்து அடுத்த நொடியிலே நீங்கள் பாவத்திலே விழுந்து போகலாம். போன நொடியிலே பாவத்திலே இருந்து தேவனுடைய ஆளை நீங்கள் ரட்சிக்கப்படலாம். அதனால யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. தேவனுடைய வசனத்தின்படி இவர்கள் செய்கிறார்களா என்பதை மட்டும் பாருங்கள். அப்போ தான் பால் தினகரன் உண்மை சொல்கிறானா, மோகன் சி லாசரஸ் உண்மை சொல்கிறாரா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாது. கிறிஸ்தவர்களுக்குள்ளே வஞ்சிக்கிற ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன் இல்லை ஆண்டவர் சொல்லு. நிறைய பேர், ஏன்னா உங்களுடைய நோக்கம் முழுவதும் இந்த உலக செல்வத்தை பெறுவதாக மட்டுமே இருக்கிறது. இது ரட்சிப்பல்ல, அவருடைய ஆத்ம மீட்பு அருமையானது. நீங்கள் எங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளையும் பரிசுத்தமாக வைத்திருந்தீர்கள் என்றால் அதுதான் தூய்மையான வாழ்க்கை. We are to hear God's words and do them. நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றை செய்ய வேண்டும். We must not stop
என்ன போட்டிருக்கு? We must not stop with only hearing his words. Our hearing must result in doing. நாம் கேட்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல், அதான் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எந்த காரணத்தை கொண்டு வெளியில் போகக்கூடாது. பிரசங்கம் முடிஞ்ச பிறகு தான் வெளியில் போகணும். அது தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கும் வார்த்தை. அங்கே சபையில் மேலே நின்று பிரசங்கம் பண்ணுவது யாராக வேணாலும் இருக்கலாம். அறிவாளியாக இருக்கலாம், முட்டாளாக இருக்கலாம், அலப்புகிற மூடனாக கூட இருக்கலாம். நீங்கள் அமர்ந்திருங்கள் இல்லையா? அப்போ அன்றைக்கி கூட ஒரு இது படித்தோம்ல, சார்லஸ் ஹேடர். அவர் என்ன பண்ணார்? இதோ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு ஆள் வந்து. ஆனால் அது அவருடைய உள்ளத்தை மாற்றியது. அவர் மிகப்பெரிய பிரசங்கியாராக மாறினார் இந்த இங்கிலாந்துலேயே. அதனால் யார் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் என்ன சொல்கிறார்கள் என்று கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு இன்றைய வார்த்தை என்ன? அவருடைய வார்த்தை அங்கிருந்து வருகிறது. எச்சரிக்கையாக இருங்க. அந்த பிரசங்க வேளையில் அங்கேருந்து போகாதீங்க. We are to hear God's word and do them. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவற்றை செய்ய வேண்டும். We must not stop only hearing or studying. நாம் கேட்பதோடு மட்டுமல்லாமல் அல்லது தியானிப்பதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய வார்த்தையை நாம் உள்ளபடியே செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். Our hearing must result in doing. நாம் கேட்பது செய்வதிலே போய் முடிய வேண்டும். Do not merely listen to the word and so deceive yourself. Do what it says. யாக்கோபு 1:22 வசனத்தில் என்ன சொல்கிறது? நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்பவர்களாக மாத்திரமல்லாமல் அவற்றை செய்கிறவர்களாகவும் இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்ஷன் அசைன்மெண்ட் டுடே. கான்சென்ட்ரேட் டுடே ஆன் பீயிங் அ டூவர். தேவனுடைய சொற்கள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்பவர்களாக இருப்பதில் இன்று உன்னிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேக் யுவர் லைஃப் எவிடன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட் இன் ஆக்ஷன். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய வார்த்தை செயலில் இருப்பதாக ஆக்குங்கள். மென்டலி லிஸ்ட் செவரல் திங்ஸ் யூ வாண்ட் டு டூ டுடே தட் வுட் ப்ளீஸ் காட். இன்றைக்கு ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் பல்வேறு காரியங்களை பட்டியலிட்டு அவற்றின்படி செய்யுங்கள். என்ன போட்டிருக்கு? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்கள். நீங்கள் உங்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறாருங்க. நான் கிறிஸ்டியன், நான் ரொம்ப பரலோக ராஜ்யத்துக்கு போய் நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களையே ஏமாற்றிட்டு இருக்காதீங்க. திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் அப்படின்றதான்